இப்ப நம்ம சொர்க்கம் போகணும், ரைட்டு. நீ ஈமான் கொண்டிருக்கிற, நீ அருளை நீ சுமந்து இருக்கிற, உன்னுடைய மனைவி வேண்டாமா, உன் பிள்ளை வேண்டாமா, உன்னுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுக்காரங்க, இவங்க எல்லாம் எங்க போகணும்? என்னைக்காவது யோசிச்சோமா? அதை யோசிங்க. குர்ஆன்லயும் அப்படித்தான் பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம்? நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ மட்டும் சொர்க்கம் போனா பத்தாதப்பா, உன் புள்ள உன் பின்னால வரணும் சொர்க்கத்துக்கு, உன்னுடைய மனைவி உன்னோடு வரணும் சொர்க்கத்திற்கு, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய அக்கா, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய மச்சான், உன்னுடைய மாமா, அத்தனை பேரும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும். அது மறுமையில போய் கதறி ஒன்னும் புண்ணியம் இல்லை. என் புள்ள என் புள்ள என் புள்ள அப்படின்னு மறுமையில சொல்லி ஏதாவது புண்ணியம் உண்டா? நூஹ் நபியுடைய புள்ளைய அல்லாஹ் காப்பாற்ற மாட்டேன்ட்டான். நூஹ் நபிக்கே இந்த நிலைனா, நாளைக்கு நம்ம புள்ள நம்ம கண்ணு முன்னாலே அல்லாஹ் காப்பாற்றணும், நரகத்துக்கு ஆனவர்கள் இழுத்துட்டு போனாங்கன்னா என்ன நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஏக்கம் ஏன் இல்ல? நீ மட்டும் சொர்க்கம் போன்னு நினைக்கிறிய, உன் பிள்ளைய வந்து சொர்க்கம் போன்னு நினைக்க வேண்டாமா? உன் குடும்பத்தார்கள் சொர்க்கம் போன்னு நினைக்க வேண்டாமா? உன்னுடைய உறவுக்காரர்கள், அக்கம் பக்கம் எல்லாரும் சொர்க்கம் போன்னு ஏன் நீ நினைக்கல? இந்த ஏக்கம் நம்ம இடத்தில் இருக்கும் என்றால், தாவா பணியை நான் சொல்லி, இவர் சொல்லி, அவங்க சொல்லி, தலைமை சொல்லி, மாவட்டம் சொல்லி எல்லாம் செய்ய மாட்டோம்.